பற்றிய மேலதிக கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு புகழேந்தி. தற்பொழுது இந்த அமித்ஷாவை திரு செங்கோட்டையன் சந்திச்சிருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு ஒரு பலன் அளிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு, அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாரு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம், சன் நியூஸ்க்கு வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்வி மிக சரியானது. நேற்று அவர் புறப்படும் பொழுது கடவுள் தரிசனம் என்று சொன்னார். அதே நேரத்தில் சஸ்பென்ஸ் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சென்றார். நேற்று அவர் 8:30 மணிக்கு உள்துறை அமைச்சர், ஒன்றிய உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஒற்றுமைக்கான உலகத்தில் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் போகட்டும், தவறில்லை, அவர்களோடு பேசட்டும். ஒற்றுமை நல்லெண்ணம் கருதி ஒரு நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்று சேர்த்தவர் அதே அமித்ஷா அவர்கள் தான், பிரதமர் மோடி அவர்கள் தான். இன்றைய தினம் அவர்கள் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றி இவர் சென்றார், பேசினார். நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு கேள்வி, அந்த ஒரு நல்லெண்ண அடிப்படை இருக்குமே. ஆனால் நீங்கள் முதலிலே சொன்னது போல நாங்கள் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்று ஏன் அமித்ஷா சொன்னார்? இப்பொழுது அதுக்கு மாறுதலாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அழைத்து பேசுவது ஏன்? ஒண்ணு. இரண்டாவது, அவர் போனதும் பேசியதும் நல்லதாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் அழைத்து பேசியிருக்க வேண்டும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த தர்மர் வாக்களித்திருக்கிறார், மேல்சபை உறுப்பினர், நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர். அந்த ஒரு 5 பேரை வைத்திருக்கின்ற ஓபிஎஸ்ஐ கலந்து பேசுவதே இல்லை என்று சொல்லுவதும், அந்த அணியிலே இருக்கின்ற சிலரை ஒதுக்கி வைத்து அவர்கள் வேதனையோடு வெளியேறி இருப்பதும், இதெல்லாம் யார் செய்கின்ற குழப்பம்? ஏன் இப்படி பிஜேபி தலைவர்களும் நடந்து கொள்கிறார்கள்? என்னால் இதனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆகவே இப்பொழுது பழனிசாமியை நான் கேட்கிறேன். நான் முதலாளாக ஆதரவு தெரிவித்து அண்ணன் செங்கோட்டையனை நேரில் பார்த்து பேசினேன். என்னை நீங்கள் நீக்கியதாக சொன்னீர்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனே நாங்கள் சேலஞ்ச் பண்ணதெல்லாம் கோர்ட்ல இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் தலைமை, நான் தான் தலைமை, நான் தான் அதிமுக, நான் எடுப்பதுதான் சட்டம், அவர்கள் இதிலே தலையிட முடியாது, கூட்டணி தான் இருக்கும், கூட்டணி ஆட்சி இருக்காது. இதெல்லாம் நீங்க டயலாகா பேசுறீங்கல்ல. நீங்க பொறுப்புல இருந்து எடுத்த உடனே கூட்டம் அவங்க பார்த்துட்டாங்களே. இப்ப நீங்க என்ன பண்ண, என்ன தைரியம் இருக்கிறது பழனிசாமிக்கு? கட்சி ஆர்எஸ்எஸ் வழியிலே இந்த கட்சி போகிறது என்று சொன்னால் அடிமைகளாக கேட்டுக்கொள்கிறேன். புகழேந்தி, செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்தா கூட தமிழ்நாட்டு பாஜக தலைமை இது தொடர்பா என்ன சொல்றாரு? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இது தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளல. அதே போல அதிமுக உடைவதற்கும் அவர் ஒரு காரணமா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இல்லையா? சோ தமிழ்நாட்டில இந்த பாஜகனுடைய இந்த நிலைப்பாடு, அதே போல அமித்ஷாவும் இது தொடர்பாக ஏதாவது ஒரு முடிவெடுப்பாரு அப்படின்னு எந்த ஒரு நோக்கம் தற்போது செங்கோட்டையன் கிட்ட இருக்கு? அதான் இப்ப நீங்க அருமையான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. இது இப்ப பிட்வீன் மிஸ்டர் அண்ணாமலை அண்ட் நயினார் நாகேந்திரனுடைய ரோல் இது பிளே. 2 பேர்த்துக்கும் உட்கட்சி முதல் பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. அவரை எடுத்ததை ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணனை அவர் அந்த அண்ணாமலை எடுத்ததை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணாமலை இவர்கள் வெளியேறுவதற்கு அண்ணாமலையும் காரணம். முதல்ல போனா பிரிடியவரன் சொன்னார் என்னவோ தெரியாது. ஆனால் இதில் பலிகட ஆக்கப்படுபவர் நயினார் நாகேந்திரன். அவர் எல்லாரும் உள்ளதான் இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா இந்த விளையாட்டை இங்க ஆரம்பிச்சுட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியில. இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். இதுக்குள்ள இவ்வளவு பெரிய குழப்பம் இங்கே நிலவுகிறது, நீடிக்கிறது. ஆகவே உட்கட்சியில் தலையிட மாட்டேன்னு அவர் அங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கார். சிலரை புறக்கணிக்கிறார்கள். ஆகவே மொத்தமாக நீங்க பார்த்தா அண்ணன் செங்கோட்டையன் போய் பார்த்ததில் தவறில்லை. ஒற்றுமைக்காக அவர் கூப்பிட்டார், போயிருக்கிறேன் என்று சொன்னதை வரவேற்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா விளையாடுகின்ற விளையாட்டு தப்பா போயிட்டு இருக்கு, விளையாட்டு செய்திகளா போயிட்டு இருக்கு. அதில் அவர்கள் வெற்றி பெற முடியாது. அவர்கள் எல்லோரையும் உடைத்தெறிந்து அதிமுகவை அழிக்க பார்க்கிறார்கள். அதில் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை. அதுதான் உண்மை. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி திரு புகழேந்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.